முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். பகை பகை ராசிகள் வந்துச்சுங்கய்யா. ஆமா. அ. அது நட்பு ராசிகள்ங்கிறது இல்லைங்கய்யா. ஏன் அத பகை அப்படின்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, உத்தராயணம், தட்சிணாயனம் வருஷத்துல பாத்தீங்கன்னா 6 மாசம் சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கும். 6 மாசம் தெற்கு நோக்கி பயணிக்கும். இத வடமொழியில அயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தர அயனம், உத்தரம்னா வடக்கு, அயனம்னா பயணம். தட்சிண அயனம், தட்சிணம்னா தெற்கு, தட்சிணாயனம். கோயில்ல போய் பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு தெற்கு பக்கம் தானே பார்த்திருக்காரு. தெற்கு திசையோட கடவுள் அவ்வளவுதான் தட்சிணாமூர்த்தி. வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க டவுட் வராது. ராகு கேதுல நிறைய பேருக்கு பலவிதமான குழப்பங்கள் இருக்கு. கடகமும் மகரமும் பகைங்கிறது உங்களுக்கு எந்த ஜோதிட அடிப்படை புத்தகத்திலும் கிடையாது. வசந்தன் சார் அதை எடுக்கும்போது தான் என்ன சொன்னாரு, அவருடைய அனுபவத்துல அதை எடுத்து இந்த இடம் தான் பகைன்னு சொல்றதை விட அவங்க நிறைய மற்றவர்களோட சுமைகள் அதிகமா தாங்கிக்கிற ஒரு பொறுத்து போற தன்மையும் தாங்கிக்கிற தன்மையும் அவங்களுக்கு இயல்பா வந்துடுது. அப்படி இல்லைன்னா வேற வழியில ஏதாவது சுமக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சுமை தாங்கி கல்லு மாதிரி. ஸோ அதனால அது பகைன்னு சொல்றதை விட அது கொஞ்சம் யோசிச்சு அதுல உள்ளவங்க கொஞ்சம் கஷ்டத்தை சுமக்குறாங்க. தனக்கான சுமக்குறாங்களோ இல்லையா, மற்றவங்களுக்கான கஷ்டத்தையும் சில நேரங்கள்ல அவங்க சுமக்குறாங்க. அதனாலதான் அதை அவரு பகைன்னு எடுத்தாரு. ஒன்றும் இல்லை, மண்ணுளி பாம்புலாம் ஒரு கட்டத்துல பிடிச்சாங்க, ஞாபகம் இருக்குதுங்களா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா கடகத்திலயும் மகரத்திலயும் தான் ராகு கேது இருக்கும். வால் இந்த பக்கமா தலை, ஏதாவது அந்த மண்ணுளி பாம்பு சொல்லும் போது 6 மாசம் இந்த பக்கம் தலை இருக்கும், அந்த பக்கம் தலையை மாத்திக்கும்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குங்களா? இத கடகன் மகரத்துக்கு அப்ளை பண்ணி தான் நீங்க இந்த இடத்துல இருக்கிற ராகு கேதுவை பகை எடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத ரீசன். ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உச்சம் அடையும். உச்சத்துக்கும் ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உச்சம் அப்படிங்கிறது ரொம்ப பொட்டன்ஷியல் பவர், ஹை பவர், எக்ஸால்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்துல. இப்போ உதாரணத்துக்கு ஆட்சிங்கிறது நம்ம சொந்த வீட்டுல இருக்கக்கூடிய பவர். இத நல்ல உதாரணமா சொல்லணும்னா, திமுகவோட தலைவர் ஸ்டாலின் இல்லையா? அவர் அந்த கட்சியில எப்போதும் அவர் தான் லீடர். ஸோ அவர் திமுகங்கிறது அவருக்கு சொந்த வீடு. அவர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா எங்க போய் உட்காருவாரு? செக்ரட்டரியேட்ல உட்காருவாரு. அவர் தான் தமிழ்நாட்டுக்கு தலைவர். தமிழ்நாட்டுக்கு தலைவர். கட்சி தலைவராகி அவர் கையெழுத்து போட்டா பவர். அப்பன்னா தான் இருக்கிற இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் உச்சபட்ச அதிகாரத்தோட இருக்கக்கூடிய கிரகத்துக்கு தான் உச்சம் அப்படின்னு பேரு. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பகை வீடு கிடையாது, நீச்ச வீடு தான் உண்டு. மற்ற கிரகங்களுக்கு பகை வீடு உண்டு. இந்த பகை வீட்டுல தான் எல்லாரும் கோளாறு பண்ணிடுறாங்க பலன் சொல்ல முடியாம. அதான் சொல்றது, மிதுன லக்னமா இருக்கும், 2ஆம் இடத்துல புதன் இருக்கும். புதனுக்கு கடகம் பகை வீடு. வாயை திறந்தாலே கலகம் வரும். மிதுன லக்னத்துக்கு 2ல புதன் தான் நம்ம பலன் எடுத்துக்கணும். சரம்ங்கிறது மூவாகி கொண்டே இயங்கக்கூடிய லக்னம், மூவபுள் லக்னம்னு பேர் இருக்கு. அப்ப சரராசிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ராசி: மேஷம், கடகம், துலாம், மகரம். இதுலதான் ஜாதகத்தோட எல்லா ரகசியமும் இதை வச்சுதான் நம்ம பலனை சொல்லணும். அதனால பேசிக்கே சொல்லி கொடுக்கறது. இதை ஒழுங்கா படிக்காம தான் ஓடி ஓடி போய் உளறிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப சரலக்கணம்னா 1, 4, 7, 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த சரலக்கணத்து ஒரு வந்துருச்சுன்னா சரலக்கணத்துக்கு பாதகாதிபதி எடுக்கணும் ஃபர்ஸ்ட். எல்லா சரலக்கணங்களுக்கும் பாதகாதிபதி 11ஆம் இடம். அப்ப மேஷத்துக்கு ஒருத்தவங்க மேஷ லக்னம்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 11ஆம் இடம் எது? கும்பம். அப்ப மேஷத்துக்கு கும்பம் பாதகஸ்தானம். அந்த இடத்துக்கு அதிபதியான சனி பாதகாதிபதி அப்படின்னு எடுத்துக்கணும். இதுதான் ஜோதிடத்துல முதன்மையான ஒரு பாயிண்ட். அப்ப பாதகாதிபதி எந்த இடத்தில் அமர்ந்தாலும், அந்த லக்கணத்துக்கு தான் சனி பாதகாதிபதி, மற்ற லக்கணத்துக்கு கிடையாது. அப்போ மேஷ லக்கணமா இருந்து சனி எந்த இடத்துல இருந்தாலும் அது பாதிப்பை உருவாக்கும், பாதகத்தை செய்யும். ஓகேவா? அதே போல மேஷ லக்கணத்துக்கு பாதகஸ்தானமான கும்பத்தில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் அந்த கிரகமும் பலன் தராது, பாதகத்தை செய்யும். சொல்றீங்க. இப்ப பாதகாதிபதி இருக்கிற வீடு உச்சமா இருக்கலாம், நீச்சமா இருக்கலாம். அப்படி பாதகாதிபதி இருக்கிற வீடு நீச்சமா இருந்தா என்ன ஆகும்? நீச்சமா இருந்தா பாதகம் கொஞ்சம் குறைவா இருக்கும். போலீஸ்காரன் அடி வாங்கறதுக்கு ரோட்ல உள்ள பொறுக்கி. அப்ப நீங்க மேஷ லக்னத்துல சனி சனி பாதகாதிபதி. அந்த சனி மேஷத்துல உட்கார்ந்தா நீச்சமாயிட போகுது. அது அந்த 10th ஹவுஸ பார்த்தா அந்த பாதகாதிபதி குறையுமா? குறையாது. பாதகத்தன்மை குறையும்னு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல லக்னத்திலேயே உட்கார்ந்து இருக்குன்னு யோசிக்கிறோம்ல, தலையிலேயே லூசு உட்கார்ந்தா என்ன பண்ணும்?
மேஷ லக்னத்துல 5 குடிவன் சூரியன், ம் 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஸ்தானம் தான். ம் ஆனா அத பாதகாதிபதி பார்த்துட்டா எந்த பாதகாதிபதி பார்த்துட்டா சூரியனை அப்படியே அவன் கண்ணுல அது துணியை வச்சு மறைச்சிருவோம், பார்க்காத அளவுக்கு ஸ்கிரீன் போட்டுரும். ஒண்ணு இல்ல 5, 9 அந்த இடம் நல்லா இருக்கணும், இல்ல அந்த இடத்துக்குரிய கிரகம் நல்ல இடத்துல இருக்கணும் நீங்க இல்லையா? இதெல்லாம் அந்த ஜாதகம் வந்து நல்லவனா இருப்பானா யோக்கியனா இருப்பானாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் அப்படி இருக்கணும்னு கட்டாயம் இல்லையா? எப்படி வேணாலும் இருக்கலாம்ல, இருந்தா நல்லது, இல்லாட்டியும் அது நம்ம என்ன பண்ண முடியும், அதுவும் உயிர் தானே. இருக்கிற அந்த பிளானட் சூரியன் வந்து நல்ல இடத்துலதான் இருக்கு. ஆனா அந்த பாதகாதிபதி அந்த பிளானட்டை பார்த்துருச்சுன்னா அவன் நல்லவனா கெட்டவனா? அவன் நல்லவனா கெட்டவனா? அவன் நல்லவனா இருந்தாலும் அவன் நல்லவனா இருக்க கூடாது. வேலைக்கு கஷ்டப்படுத்தும்ல, வேலையில திடீர்னு பிரேக் வரும்ல, அது வந்து பார்வையில வரும். சூரியன் சனியோட சம்பந்தப்படும் போது, சூரியன் சனி சம்பந்தப்பட்டுனா சர்வீஸ் கட்டுன்னு பேரு. ஒரு வேலையை கண்டினியூஸா செய்ய முடியும், இடையில வேலையில பிரேக் வரும், ரெஸ்ட் வரும், அதனால அந்த மாதிரி சொல்றது. சரி, இத சொல்லுங்க பார்க்கலாம். லக்னம் வந்து ஸ்திர லக்னம். ஃபர்ஸ்ட் ஸ்திர லக்னம் சொல்லுங்க. அதுக்கு பாதகாதிபதி யாரு? 9ஆம் இடம் யாரு? சந்திரன். யாரு? நீங்க தான் சொல்லணும். என்ன 9th பிளேஸ் யாரும் இல்ல. ஆனா 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. ஓகே. 9th பிளேஸ்ல இருக்கிறது வந்து சந்திரன். ஓகே ஓகே. இப்போ எடுத்துக்கோங்க. இப்ப விருச்சிக லக்னத்துக்கு பாதகாதிபதி சந்திரன், அவரு 2ஆம் இடத்துல இருக்காரு. இது பாதகாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தா செட் ஆகுமான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்ப குரு எங்க பாக்குறாரு? 5ஆம் பார்வையா? 1 2 3 பாதகாதிபதி. ரைட். அதனால அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சு. புதன் சுக்கிரன் சனி இது 3 சேர்ந்ததுன்னா இதுக்கு பேர் வந்து வசீகர யோகம்னு பேரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? ஐயா புதன் சுக்கிரன் சனி. ஆமா, இது 3 பெருமாள். ராகு கூட இருக்கனால அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி விடுமே தவிர குறைச்சி விடாது. இதுக்கு என்ன சாமி எடுக்கலாம்னு தெரியுமா? புதன் சுக்கிரன் சனிக்கு, புதனுக்கு சனிக்கு கரின்னு எடுக்கலாமா? கரியன்னு எடுக்கலாமா? புதனுக்கு மால்னு எடுக்கலாமா? மாலன். சுக்கிரனுக்கு அழகர்னு எடுக்கலாமா? இப்ப கரியம்மாள் அழகர் எடுக்கலாமா? அதான் ஒரு சக்சஸ். இங்க பாருங்க, இங்க இந்த ஜாதகத்துல ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கு பாருங்க. அவர் ஏன் வெளிநாடு போயிருக்காருங்கிறதுக்கு தான் ரீசன். சூரியன் சந்திரன் செவ்வாய் இது 3 சம்பந்தப்பட்டுன்னா அதுக்கு பேர் திரிலோசனா யோகம்னு பேர். ஐயா சூரியன் சந்திரன் செவ்வாய்ங்களாங்க? ஆமா, இது திரிகோணத்துல இருந்தா ரொம்ப நல்லது. திரிகோணத்துலதான் இருக்கு. சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது ஒரு மைனஸா இருந்தாலும் குரு பார்வை வாங்கிடுச்சு. அப்ப சூரியன்ங்கிறது வலது கண், சந்திரனுங்கிறது இடது கண், செவ்வாய்ங்கிறது நெற்றிக்கண். நீங்க சொன்ன பேர்ல இருக்காங்க சார். ரவிக்குமார் இருக்காங்க, செந்தில் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. இங்க வந்து கிட்டத்தட்ட சூரியன் சந்திரன் செவ்வாய் சேர்ந்து எதிர்காலத்தை கணிப்பாரு. திரிலோசனா யோகம். 3 லோகம். லோசன் அப்படின்னா கண்ணு, திரின்னா 3 முக்கன். அப்ப திரிலோசனா முக்காலங்களையும் உணரக்கூடிய சக்தி அவருக்கு கிடைக்கும். அவர் ஜோசியத்தை பார்த்து கணிச்சாலும் சரி, மனசுல தோன்றது சொன்னாலும் சரி, உணரக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு உண்டு. தெரியாத விஷயம் நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிறேங்கய்யா. சரிங்களேங்க. ஏன்னா எனக்கு இப்ப கேட்கறது மனசுல உடனே புரியுதுங்க ஐயா, மனசுல புரியுது. இந்த விஷயங்கள் எல்லாம் அதாவது இந்த திரிலோஷனா, அந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் சேர்மானம், அப்புறம் ஆர்ப்பரிப்பு யோகம், அதெல்லாம் நான் இப்பதான் கேட்கிறேன். அது வந்து உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கும். ஆர்ப்பரிப்பு யோகம்னா இது வந்து எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய குணம் இருக்கும். 11ல கேது இருந்தாலும் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய குணமும் பல தோஷங்கள் அடிபடும் அப்படிங்கிறது. பாம்பு ராகு கேதுகளுக்கு இந்த போய்டு சந்திரன் இருந்தாலும் டீச்சரு ஸ்கூலு பக்கத்துல இருப்பாங்க. அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்லாம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேங்க.